ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபிலிம் டாப்பிக்கை தாண்டி பாலிடிக்ஸில் கமல் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ அதை பற்றி தான் அந்த ஃபுல் வீடியோ வந்து இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி 3 நாளாக வீடியோ எங்கேப்பா காணோம் ஆளை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து தவறிட்டார். ஸோ அதனால் 1 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சாமி கும்பிட்டோம். இப்போ தான் ஒரு 3 நாள் ஊரில் இருந்து அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ரீ தான். வந்த உடனே காலையில் ஒரு அதிர்ச்சி செய்தி என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கமல் சார் வந்து டிஎம்கே கூட்டணி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த வட்டம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய போகுது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. திமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு பிரகாசம் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு. சொல்லியாச்சு. எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவோட கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமல்ஹாசன் அறிவிப்பு பார்த்துட்டிங்களா? ஸோ எல்லா கமல் சாருடைய ரசிகர்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக். அதை தாண்டி மக்கள் நீதி மையத்துக்காக பயங்கரமாக வேலை பார்த்தவங்களுக்கும் வந்து இது ஒரு ஹார்ட் பிரேக் தான். சரி, எங்கே தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபிலிம் அப்டேட்டும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் 2 பற்றி சங்கர் சார் 30 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு பாட்டுக்கு. 30 கோடி ரூபாவில் மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுக்கிறாங்க. அவங்க பார் எப்படி சம்பாதிக்கிறாங்க. நீ என்னடான்னா இப்படி ஒரு பாட்டுக்கே செலவு பண்ணுறீங்களே. இந்த சித்தார்த் பிரியா பவானி சங்கருக்கே 10 கோடி ரூபா செட்டு போட்டிருக்காரு. கமல் சாரோடைய லாஸ்ட் சாங்கு 30 கோடி ரூபா செட்டு போட்டிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு சாங் வந்து கமல் சார் வச்சு பெண்டிங்கில் இருக்குது. இந்த கண்டெய்னர்லாம் வந்து வரைஞ்சாங்கல்ல, அதனுடைய கண்டினியூஷனும் வந்து இருக்கான். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனும் பயங்கர ஃபுல் ஸ்விங்கில் வந்து போயிட்டுருக்கான். படம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக மே 30 பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த கூடுதலான தகவல். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரீம் லைனில் போயிட்டுருக்கு. பட் இப்போ எல்லாருமே வந்து அந்த கேள்வி கேட்டோன்னே இந்தியன் 2வில் வந்து சங்கர் வந்து கடுப்பாயிட்டார். சரியான கடுப்பாயிட்டு, நான் பிஸ்னஸ் வேறு, என்னுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து வேறு. நெட்ஃப்ளிக்ஸில் 150 கோடி ரூபா சும்மாவே போயிருக்கு. சரியா? சும்மா கிடையாது, 150 கோடி ரூபா. சரியா? படத்தோடைய பட்ஜெட் நீங்கள் மொத்தமாக போட்டாலே பாதி நான் வந்து இதில் எடுத்து கொடுத்துறேன் ஆன்லைன்லேயே. அதுபோக தேட்டர் க்ரௌட் இருக்குது. ஸோ எப்படினாலும் சங்கருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஏன்டா மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட அவர் கொந்தளிச்சிருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா சரியான டென்ஷன் வந்து இப்போ வந்து சங்கர் சாரோடைய ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் பயங்கர ப்ரொடக்ஷன் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்குங்க. ஸோ சீக்கிரம் வரும் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது தான். கூடிய விரைவில் அனிருத் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காராம் கமல் சாருக்கு. ஸோ அந்த பாடலும் வந்து வெளியே வந்து அதுலேயே வந்து ரிலீஸ் டேட்டும் வந்து வெளியே வர மாதிரி ஒரு டீசர் கட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸைட்டட் அப்படிங்கிறது தான். அடுத்து தக் லைஃப். ஸோ தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இந்த படம் வந்து ப்ராசஸ் ஆகி 3வது ஷெடியூல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சேர்பியா வந்து கமல் சார் போக வேண்டியது. இப்போ திமுகவுடனான அந்த இழுபறி வந்து 2 தொகுதிகள் இந்த வட்டம் வந்து கேட்டார். ப்ளஸ் ஒரு வந்து ராஜ்யசபா சீட்டு. பட் கிடைத்தது என்னமோ ஒரு ராஜ்யசபா சீட்டு தான். சரிங்களா? இந்த வட்டம் வந்து சென்னைக்கும் கோவைக்கும் வந்து கேட்டிருந்தார், கிடைக்கல. ஸோ இப்போ வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். சரியா? ஸோ இதுதான் நடக்குது. அதனால் தக்லை படத்தோட ஷூட்டிங் தள்ளி போய் மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து மணிரத்னம் அவர்கள் வந்து சொல்லி, என்ன சார் வரீங்களா, என்ன நிலையில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இப்போதைக்கு முடியாதுப்பா, நானே கொஞ்சம் கடுப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அதுவும் அப்படியே நிற்கிது. கல்கி பொறுத்த வரைக்கும் 5 நாள் வந்து கால் ஷீட் வந்து கமல் சார் கொடுத்துருக்காரு. வில்லன் கேரக்டர் பண்ணுறாருல. பிரபாஸோடைய லுக் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்ச் 15 டக்குன்னு ஒன்று ப்ரொமோஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரியா? KS 237 ஸ்டோரி போர்டு நம்ம அன்பறிவு டைரக்ஷனில் வரப்போகுது இல்லை, அதற்கான டிஸ்கஷன் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு தாட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். சரி, கம்மிங் பேக் டு ஹாட் ஆன பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபியை ஒழிக்கணும் அப்படிங்கிறது கமல் சார் வந்து முடிவு பண்ணிட்டார். சரிங்களா? ஸோ இப்போ சின்ன கால்குலேஷன் போடுவோம். ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது திமுக கூட நான் கூட்டணி போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தந்தி டிவிட்ட பாண்டே கிட்ட சொல்லிவிட்டு, அதுக்கடுத்து இப்போ திமுக கூட கூட்டணி போட்டது, டிவியை ஏன் உடச்சிங்க, 1008 கேள்வி கேட்க தெரிந்தவர்களுக்கு நம்மளால் முடிந்த ஒரு கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னா, மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்து 2018, இப்போ இவர் கூட்டணி ஜாயின் பண்ணது 2024. ஸோ 6 வருஷமாக என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க ஓட்டு போடாமல்? மாற்றம்னு தெரியும்ல,
மாற்று அரசியல்னு ஒருத்தர் பண்ணுறாருல, உங்களை நம்பி ஒருத்தர் ஓட்டு போடுறான்ல, ஒரு சீட்டு உங்களால் ஜெயிக்க முடியாதா? இதே தவறை தான் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ தூரம் வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன், கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க. ஒரு % ஓட்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 8 வருஷம் இன்னும் கமல் சாரோடைய பிளான் ரொம்ப சிம்பிள். 2025 ராஜ்யசபா சீட்டு, சரியா, ஒரு எம்பி. அடுத்து அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து அடுத்த வட்டம் 2026 தேர்தலில் 2, 3 எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒரு எம்பி சீட்டு, 2 எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து கிடைக்கும் பொழுது வளர்ச்சி வந்து அவங்க சும்மா இப்படியே உட்காந்துட்டு நான் நேர்மை காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னா மக்கள் வந்து காசுக்கு பழகிட்டாங்க, சரியா. எவனுக்கும் கேள்வி கேட்குற அதிகாரமே வந்து கிடையாது கமல் சாரை பார்த்து. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையாக நேர்மையாக டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கார். டிஎம்கேவையும் பிஜேபியும் ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி சூழலை எடுத்து வந்த ஒரு தலைவனை, நேர்மையின் சிகரத்தை இந்த மக்கள் நீதி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேலை போட்டவன் எவனுமே வேலை பார்த்தவன் ஒருத்தனும் உருப்படியாக வேலை பார்க்கல. ஐடி டீம்னு ஒருத்தர் இருந்தான், சரியா. அவன் என்னமோ இப்போ ஏடிஎம்கேட்டு போயிட்டு தேர் வந்து அந்த சைடு சாஞ்சிருச்சான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் போட்டுட்ருக்கான், சரியா. அவன் இங்கே உருப்படியாக மூதேவி அந்த வேலையை பார்த்துட்டு போயிருந்தா அப்படின்னா நம்ம ஏன்டா போய் நிற்கிறோம்? அதாவது உங்களை மாதிரி ஆளுகால தான் அந்த தேர் எடுத்து நடுத்தரில் நிறுத்துற மாதிரி ஆகிப்போச்சு கமல் சாரோடைய நிலைமை. இப்பயும் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற 4 பேர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா இது வந்து வேலைக்கு ஆகாது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு எவனும் இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டான், எல்லோரும் பறந்துட்டாங்க டிஎம்கேக்கு. ஸோ நம்மளும் வந்து அந்த ரூட்டில் போயிட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, நாட்டின் நலனுக்காகவே நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு, சரியா. ஸோ கமல் சார் வந்து டிஎம்கேவுடைய கூட்டணி 2026 இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கனவோடு நினைக்காதீங்க. அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான். ஒரு சக்ஸஸ் அடைகிறதுக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டு ஒன்று ஏறுறது தான் கமல் சார் வந்து ட்ரை பண்ணுறாரு தவிர மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் வந்து எதுவுமே படிக்கட்டும் கொடுக்க மாட்டீங்க, கையும் கொடுக்க மாட்டீங்க, சரியா, ஓட்டும் போட மாட்டீங்க. கமல் சாரை வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக நான் இருக்கேன், மக்கள் வந்து இவ்வளோ ஏமாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாரு. கிராம சபையை வந்து அறிமுகப்படுத்தினார். மாதம் வந்து 1000 ரூபா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் வந்து அதை வாங்கி எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தானுங்க, சரி. அப்போல்லாம் வந்து புரிஞ்சிக்க முடியல அந்த மனுஷனை. இப்போ வந்து டிஎம்கேக்கு போனவுடனே திமுகவுடைய கொத்தடிமை ஆகிட்டார், அரசியல் கோமாளி ஆகிட்டார், அரசியல் ஒழுங்காக பண்ண தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு 8 வருஷம் 6 வருஷம் இருந்த அப்போ ஒரு நேர்மையான தலைவனுக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுத்தீங்க? அவனுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அப்புறம் உங்களுக்கு ஏன்டா செய்யணும்? ஒன்றும் செய்ய முடியாது. டிஎம்கே கூட தான் கூட்டணி வைப்போம். ஆமாண்டா, திருட்டு பட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க, இப்போ திருடைங்க நிறையா சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படி தான் சொன்னோம். இப்போ திருப்பி ஏன்டா அப்படி பேசுனா? அப்படி தான் பேசுவேன். உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? மக்கள் நீங்கள் திருந்தாத வரைக்கும் வேறு எவனுக்கும் உங்களுக்குலாம் நல்ல ஆட்சி கிடைக்காது, கடைசி வரைக்கும் வெந்து சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கமல் சார் வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு, சரியா. இதுலேயும் வந்து மக்கள் நலனை வந்து அவர் வந்து கருத்தில் கொள்ளாமலாம் இல்லை. இந்த கட்சி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி மக்கள்கிட்ட நேர்மையாக நான் கொண்டு போகணுங்கிறது தான் அவருடைய எண்ணமும், சரிங்களா. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அவர் பிரச்சாரத்தை நம்ம பார்க்க தானே போகிறோம், எப்படி பண்ணுறாருன்ட்டு. ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்கிறாராம், பார்ப்போமா? டிஎம்கே பிரச்சாரத்தில் பார்ப்போமா இல்லையா? ஒரே ஒரு ட்வீட்டு தான், நாட்டு நலனுக்காக தான் போகிறேன், பிஜேபி இந்த எம்பி இருந்து முடிக்கணும், என்னுடைய கட்சியும் வளரணும் அப்படிங்கிறப்ப நான் தனியாக இந்த வட்டம் கண்டெஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஓட்டு எவனும் போட போகிறது கிடையாது. மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டாளாக தான் இருக்காங்க இன்னும். ஸோ கண்டவனு தான் ஓட்டு போட, எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன முடிவு பண்ணணும்? எனக்கு என் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும் கொஞ்சம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு வந்து கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ நான் வாங்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய கட்சி இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து டெவலப் ஆகிட்டேன் அப்படின்றத நான் வந்து தீர்மானம் ஆயிடுவேன். அதுக்கடுத்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்த பிறகு மக்கள்கிட்ட புரிய வச்சு அந்த முட்டா பயல்களுக்கு அப்போயாச்சும் புரியுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து டிசைட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. எப்படி கமல் சார் சினிமாவில் வந்து பார்த்துட்டு இவங்க எல்லாம் வந்து என்னடா உருப்பட போகிறான், என்னடா படம் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, மஞ்சுமெல் பாய்ஸும் வரிசையாக கொண்டாடுறாங்கல்ல. அந்த மாதிரி அரசியல்னு வந்து பார்த்தீங்கன்னா கோமாளி கொத்தடிமைன்னு சொல்லிட்டு இருக்க வேலைகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுந்த ஒரு செருப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொன்னேன் இல்லை, பிஜேபிக்கெலாம் வைத்த கலக்கொண்டு வானதியோடைய பார்த்தீங்களா? வானதி ஐயோ இவர் சாயம் வெளுத்து விட்டு தான் ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ட்வீட்டு. அண்ணாமலை அவர் வேறு நல்லதுக்கு போயிருக்கலாம், பாவம் மனுஷன் அப்படின்ற மாதிரி. நீங்களாம் பாவம் பார்க்க வேணாம் சார், உங்களுக்கு ரிவீட் அடிக்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து கஸ்தூரி, இது வந்து கன்னத்தில் விழுந்து அறையான். இது உண்மையிலேயே எனக்கும் டிசப்பாயின்மெண்டாக தான் இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டப்ப. ஆனால் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், நம்மவர்கள் தவறான ஒரு முடிவு வந்து கண்டிப்பாக எடுக்கவே மாட்டார். கண்டிப்பாக
மக்கள் நீதி மையத்தை கடைசி வரைக்கும் நான் வந்து கொண்டு போகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்பி கொஞ்சம் பயணம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு முழுமையாக நம்புங்க, அவரை சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் வேலை பார்க்காம இருந்துக்கிட்டு மக்கள் நீதி மையத்தை வந்து கலைச்சிட்டார் அவர், மக்கள் நீதி மையத்தை ஒழுங்காக பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அப்படிங்கிறது ஒருத்தனாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக தாங்கி பிடிக்க முடியாதுங்க. நம்மளுடைய சப்போர்ட் வந்து கமல் சாருக்கு வேண்டும், அதை நம்ம வந்து கொடுக்க வேண்டும். ஸோ அதற்காக நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எனக்கு கொஞ்சம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் பவுன்ஸ் பேக் வந்து கண்டிப்பாக கமல் சார் கொடுப்பார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்துக்காக பேசுங்க, உங்களால் முடிந்ததை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றம் வந்து நடக்கும், அதை நம்புங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்து மீண்டும் சந்திப்போம். அதை மட்டும் இல்லாமல் முடிக்கிறதுக்கு முன்னாடி 1 கோடி ரூபா கட்டடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கொடுத்துருக்காரு, நடிகர் சங்க கட்டடத்திற்கு. அதெல்லாம் வந்து சரியான மனசு வேணுமா இல்லையா? சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.